ஹாய் காய்ஸ், வெல்கம் பேக் ஸ்வேதா மகேஷ் ஆஃபிஷியல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறீங்கன்னா, பொங்கல் வைக்கிற வீடியோ தாங்க. ஆடி 5வது வாரம் அல்லவா, அதனால் கோவிலில் பொங்கல் வைக்க போயிருந்தேன். பொங்கல் வைக்கிறதுக்கு சொல்லி வாங்கிட்டு வர சொல்லி என் ஹஸ்பண்ட் கிட்ட சொல்லியிருந்தா, அவர் காரம்ன்றதை நிரூபிக்கிறன்ற பேரில் வீட்டில் இருக்க கட்டைங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்து கட் பண்ணி கொடுத்துட்டு இருந்தாருங்க. இந்த கட்டையை வச்சு தான் இன்றைக்கி நான் பொங்கல் வச்சேன். இந்த கோவில் வந்து வியாசர்படியில் இருக்குங்க. எங்கள் மாமியார் வீட்டு வியாசர்படி தான். அங்கே வந்து கருமாரியம்மன் கோவில். இந்த கோவில் வந்து நாங்கள் தான் எடுத்து நடத்துகிறோங்க. மாமனார் இந்த கோவிலில் பூசாரியாக இருக்கார். நாங்கள் வந்து ஒரு வேண்டுதல் இருந்துச்சு, அந்த வேண்டுதனால பொங்கல் வச்சுட்டு சாமி கும்பிட்டோங்க. பொங்கல் நல்லபடியாக பொங்கி வந்துச்சு. பொங்கல் வச்சுட்டு சாமிக்கு அர்ச்சனையும் பண்ணிவிட்டு சாமியை அங்கே கும்பிட்டுட்டு அங்கேயே எங்கள் மாமியார் வீடு பக்கத்தில் தான் இருக்காங்க, கிளம்பி வந்துட்டேன். அங்கே வந்து நாங்கள் கூழ் ஊற்றுறதுனால வெள்ளிக்கிழமை அன்றைக்கி மாவெல்லாம் கரைச்சி வச்சுட்டு சனிக்கிழமை அன்றைக்கி கூழ் காய்ச்சி வச்சுருந்தாங்க. நான் ஞாயிற்றுக்கிழமை காலையில் தாங்க போயிருந்தேன். போன உடனே மதியானம் சாப்பாடு கூழ் ஊற்றுறதுக்காக சாப்பாடு செய்யறதுக்காக போயிருந்தேன். சாப்பாடு வந்து காரக்குழம்பு தாங்க. கருமாரியம்மன் கோவிலுங்க இது. ரொம்ப சக்தி வாய்ந்த சாமிங்க. இந்த சாமிக்கிட்ட எது வேணாலும் நல்லபடியாக நடக்கும். நிறைய வேண்டுதல் வேண்டியிருக்கேன். இப்போ கூட ஒரு வேண்டுதல் நிறைவேறினதுனால தான் பொங்கல் வச்சுருந்தேங்க. இந்த ப்ளூ கலர் ட்ரெஸ் போட்டு இருக்கிறது தான் என் ஹஸ்பண்டுடைய அண்ணன் பையன், எங்கள் உறவத்தி பையன் பெரியவர். சின்னவர் இப்போ ஓடி வருவார் பாருங்கள், அவர் தான் சின்ன பையன். அப்படியே அங்கே சாமி கும்பிட்டா நீங்களும் உங்களோட வேண்டுதல் எதுவாக இருந்தாலும் வேண்டிக்கங்க. இந்த அம்மன் கண்டிப்பாக எல்லாருக்கும் செஞ்சு கொடுப்பாங்க. நம்ம சப்ஸ்கிரைப் எல்லாருக்கும் நல்லது எல்லாம் நடக்கணும்னு சொல்லிட்டு நானும் வேண்டிக்கிட்டேங்க இந்த கோவிலில். அப்படியே அங்கேருந்து வந்துட்டு வீட்டுக்கு வந்து காய்கறிலாம் நாங்கள் தான் அரிஞ்சோம். பக்கத்தில் இருக்கவங்க எல்லோரும் ஷேர் பண்ணி எல்லோரும் மொத்தமாக தாங்க வேலை செய்வோம். இந்த வேலை நான் தான் செஞ்சேன், இந்த வேலை நீ தான் செஞ்சேன்னு தனியாக எதுவும் இல்லை. எல்லா வேலையும் எல்லோரும் ஷேர் பண்ணி தான் பண்ணுவாங்க. மதியானம் வந்து காரக்குழம்பு மொச்சக்கொட்டை போட்டு எல்லா காய்கறியும் போட்டு காரக்குழம்பு தாங்க வச்சாங்க. இந்த டபரா ஃபுல்லாக காரக்குழம்பு வச்சாங்க. காரக்குழம்பு வச்சுட்டு முருங்கைக்கீரை பொரியல் பண்ணிவிட்டு இது மாதிரி கூட்டமாக எல்லோரும் ஜாலியாக மொத்தமாக இருந்து எப்பவுமே சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு மொத்தமாக தாங்க சமையல் பண்ணுவோம். இந்த மூமெண்ட் கூட நல்லா ஜாலியாக தான் இருக்கும். எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு இங்கே கோவிலுக்கு வந்துட்டோம். கோவிலில் படையல் போட்டாங்க. போட்ட உடனே ஒவ்வொருத்தராக சாமி ஆடிட்டு இருந்தாங்க. சாமி ஆடுறத பார்த்தோன்னே எங்களுடைய கேமராமேன் பின்னாடி போயிட்டாங்க. அவங்களுக்கு சாமி ஆடுறத பார்த்தாலே பயம். அதனால் தூரமாக போயிட்டு அங்கேருந்து வீடியோ எடுத்தாங்க. சாமியில் எல்லோரும் ஆடி முடித்த உடனே கூழ் ஊற்றி நல்லபடியாக முடிச்சுட்டு ஈவினிங்கும் கும்பம் போட்டோம். கும்பம் போடும்போது செம்ம மழைங்க. அதனால் அந்த வீடியோ நாங்கள் எதுவும் எடுக்கலை. செம்ம மழையில் சிம்பிளாக கும்பம் போட்டு முடிச்சிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.